ஸ்ரீ கேதார காண்டம் 22ஆம் அத்தியாயம். பார்வதி அன்னைக்கு சங்கரனார் தம்மை வெளிப்படுத்திக் கொள்ளுதல். அவர்களின் உரையாடல். சூத்தமா முனிவர் கூறினார், பரமேஷ்டியான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் இவ்வாறு கூறப்பட்டதும் அவர்கள் அனைவரும் பினாகம் எனும் வில்லை ஏந்திய மகேஸ்வரனாரை காணும் விருப்பத்துடன் முன்னேறினர். கடலின் மறுகரையில் சம்புமூர்த்தியான சிவபெருமான் யோகாசனத்தில் அமர்ந்து மிக ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். அவரை சுற்றி கணங்கள் சிவகணங்கள் இருந்தன. அவர் நாகங்களின் அரசனான வாசுகியை தனது மார்பில் பூணூலாகவும் கம்பலன் மற்றும் அஸ்வதரன் ஆகிய நாகங்களை ஆபரணமாகவும் அணிந்திருந்தார். அவர் செவிகளில் கரகோடகண்டலங்களாகவும் அதாவது செவி அணிகளாகவும் காதணிகளாகவும் புலகனை தனது கரங்களில் வளையல்களாகவும் அணிந்திருந்தார். சங்ககன் மற்றும் பத்மகன் ஆகியோரை தனது கணுக்கால் அணிகலன்களாக கொண்டு அவர் பேரொளியுடன் திகழ்ந்தார். தேவர்கள் நீல நிற கழுத்துடையவரும் கற்பூரம் போன்ற வெண்மையான மேனியுடையவரும் ரிஷப வாகனத்துடன் கூடியவரும் தேவர்களுள் மிகச் சிறந்தவரும் ஆகிய அந்த மர்மமான இறைவனை கண்டனர். பின்னர் பிரம்மதேவர், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தி, முனிவர்கள், தேவர்கள் மற்றும் தானவர்கள் ஆகியோர் வேதம் மற்றும் உபநிடதங்களில் உள்ள பல்வேறு துதி பாடல்களால் அவரை புகழ்ந்து போற்றினர். பிரம்மதேவர் கூறினார், மன்மதனை அழித்த ருத்ர பெருமானுக்கு வணக்கம். மிகுந்த சிறப்பும் மங்களமும் கொண்ட பார்கவருக்கு வணக்கம். சொர்க்கத்தின் அதிபதியான முக்கண்ணனுக்கு வணக்கம். ஒளி கதிர்களால் சூழப்பட்ட பீமனுக்கு, பயங்கரமான வடிவினனுக்கு வணக்கம். சேஷ சயனரே, சேஷ நாகத்தின் மீது துயிலும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு இணையான இறைவனை தமக்கு வணக்கம் வணக்கம். விஸ்வரூபம் கொண்டவரும் முக்கண்ணனும் பிரபஞ்சத்தை படைத்தவருமான இறைவனை தமக்கு வணக்கம். அனைத்து உலகங்களையும் படைத்தவர் தாமே ஆவீர். தாமே தந்தை, தாமே தாய் மற்றும் இறைவன். எல்லையற்ற கருணை கொண்டவர் தாமே ஆவீர். பரம்பொருளே, எங்களை காத்தருள்வீராக. தேவர்கள் இவ்வாறு துதித்து கொண்டிருக்கையில் நந்தி தேவர் அவர்களிடம், நீங்கள் எதற்காக வந்துள்ளீர்கள்? உங்கள் மனதில் என்ன உள்ளது என்று வினவினார். அதற்கு அவர்கள், தேவர்களின் காரியத்தை நிறைவேற்றுவது தொடர்பாக சம்புமூர்த்தியை சிவபெருமானை வேண்டவே நாங்கள் வந்துள்ளோம் என்று கூறினர். தேவர்களின் காரியத்தை நிறைவேற்றும் பொருட்டு தியானத்தில் ஆழ்ந்திருந்த மகாதேவரிடம் சிலாதரின் புதல்வரும் உத்தம குணமுடையவருமான நந்தி தேவர் பின்வருமாறு தெரிவித்தார். தேவர்களுள் சிறந்தவரே, பிரம்மதேவரை தலைமையாக கொண்ட தேவர் கூட்டங்களும் சித்தர்களும் உங்களை காண பெரிதும் விரும்புகின்றனர். அவர்கள் தங்கள் காரியத்திற்காக உங்கள் உதவியை நாடுகின்றனர். வலிமை மிக்க அசுரர்களால் அவர்கள் அச்சுறுத்தப்படுகின்றனர். எதிரிகளால் துன்புறுத்தப்படுகிறார்கள். அவர்கள் இங்கு வந்துள்ளனர். ஆகவே தேவர்களின் தலைவரே, இப்போது தேவர்கள் உங்களால் காப்பாற்றப்பட வேண்டும். அந்தணர்களை இவ்வாறு நந்தி தேவர் சம்புமூர்த்தியிடம் தெரிவித்தார். மிகவும் உக்கிரமான இயல்புடைய சம்புமூர்த்தி மெல்ல மெல்ல தனது ஆன்மீக தியான நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்பினார். அந்த பெருமானும் பரமாத்மாவும் பின்வருமாறு கூறினார். மகாதேவர் கூறினார், மிகவும் பாக்கியம் பெற்றவர்களே, நீங்கள் எதற்காக இங்கு வந்துள்ளீர்கள்? பிரம்மதேவர் முதலான தேவர்கள் என்னை அணுகியுள்ளனர். அதற்கான காரணத்தை இப்போதே என்னிடம் கூறுங்கள். பின்னர் பிரம்மதேவர் தேவர்களின் அந்த பெரும் காரியத்தை குறித்து கூறினார். சம்புமூர்த்தியே, தாரகனால் தேவர்களுக்கு மிகுந்த வேதனையையும் துயரத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது. இறைவனே, அது குறித்து உங்களுக்கு மரியாதையுடன் தெரிவிக்கவே நாங்கள் இங்கு வந்துள்ளோம். சம்புமூர்த்தியே, நமக்கு பிறக்கும் ஒரு புதல்வனால் மட்டுமே அவனை கொல்ல முடியும். தேவர்களின் எதிரியான தாரகனை அவ்வாறு மட்டுமே அழிக்க இயலும். வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது. ஆகவே சம்புமூர்த்தியே, மலைகளின் தலைவன் இமயமலை அரசன் அளிக்கும் பொழுது கிரிஜாவை, கன்னியை, பார்வதியை தமது வலது கரத்தினால் பெற்று கொள்ள வேண்டும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும். பெருந்தன்மை மிக்க இறைவனே, அவளை திருமணம் செய்து கொண்டு தமது மனைவியாக்கிக் கொள்ளுங்கள். பிரம்மதேவரின் வார்த்தைகளை செவிமடுத்த சிவபெருமான் புன்னகைத்து கொண்டே கூறினார், மலையரசனின் பேரழகிய மகளை நான் மனைவியாக ஏற்றுக்கொண்டால் தேவர்கள், முனிவர்கள் மற்றும் தவசியர்கள் அனைவரும் காம இச்சைக்கு ஆளாவார்கள். அதனால் அவர்கள் முக்தி எனும் அந்த உன்னத பாதையில் பயணிக்க இயலாதவர்களாகிவிடுவார்கள். உண்மையில் அனைவரின் நலன் கருதிய ஒரு காரியத்தை நிறைவேற்றவே நான் மதனனை, காமதேவனை எரித்தேன். அப்போது மெல்லிய இடையினை கொண்ட மலை மகள் பார்வதிக்கு நான் ஏற்கனவே அதற்கான அனுமதியை அளித்திருந்தேன். பிரம்மதேவரை, அவளே மதனனை மீண்டும் உயிர்ப்பிப்பாள். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. தேவர்களே, இதை மனதில் கொண்டு நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதனை சிந்திக்க வேண்டும். மதனன் எரிக்கப்பட்ட அந்த நிகழ்வின் மூலம்
மூலம் தேவர்களின் ஒரு மிக முக்கியமான காரியம் நிறைவேறியது. சந்தேகத்திற்கிடமின்றி நான் உங்கள் அனைவரையும் காம இச்சையிலிருந்து விடுவித்துள்ளேன். தேவர்களே, முயற்சியின் மூலம் நீங்களும் என்னை போலவே மிகச்சிறந்த தவ வலிமையை பெற இயலும். அதன் மூலம் நாம் கடினமான காரியங்களையும் சாதிக்கலாம். நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் உன்னத பேரின்பத்துடனும் திகழ்வோம். தவத்தின் மூலம் நீங்கள் எதையும் சாதிக்கலாம். இந்த உண்மையை மதனன் மறந்துவிட்டான். காமம் நரகத்திற்கு இட்டுச் செல்கிறது. அதிலிருந்தே கோபம் உருவாகிறது. கோபத்தினால் குழப்பமும் திகைப்பும் ஏற்படுகின்றன. அத்தகைய திகைப்பால் மனம் அலைப்பாய்கிறது. சிறந்த தேவர்களே, காமம் மற்றும் கோபம் ஆகிய இரண்டையும் நீங்கள் அனைவரும் தவிர்த்து கைவிட வேண்டும். நீங்கள் அனைவரும் எனது அறிவுரையை மதித்து அதன்படி நடக்க வேண்டும். எங்கும் அதற்கு மாறாக செயல்படலாகாது. இவ்வாறு அறிவித்து ரிஷப கொடியை உடைய அந்த இறைவன் தேவர்களுக்கும் முனிவர் மற்றும் தவசியர் கூட்டங்களுக்கும் ஞானத்தை ஊட்டினார். சம்புமூர்த்தி மௌனமானார். மீண்டும் தியானத்தில் ஆழ்ந்தார். முன்பை போலவே கணங்கள் சூழ அவர் அங்கேயே வீற்றிருந்தார். இறைவன் தியானத்தில் ஆழ்ந்திருப்பதை கண்ட நந்தி தேவர், பிரம்மதேவர் மற்றும் தேவேந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களையும் நோக்கி புன்னகைத்தபடியே கூறினார், நீங்கள் அனைவரும் வந்த வழியே திரும்பிச் செல்லுங்கள். தாமதிக்காதீர்கள். அப்படியே ஆகட்டும் என்று எண்ணி அவர்கள் அனைவரும் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பினர். அவர்கள் அனைவரும் சென்ற பின்னர் பவனான சிவனார் தனது ஆன்மாவை பரமாத்மாவோடு ஒன்றிணைத்து ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டார். அந்த இறைவன் எல்லாவற்றிற்கும் மேலானவரும் மிக தூயவரும் களங்கமற்றவரும் எவ்வித தடையும் இல்லாதவரும் மாசற்றவரும் பிழைகளற்றவரும் கவிஞர்களும் அறிஞர்களும் கூட யாரை அறிய முடியாமல் திகைத்து போவார்களோ அத்தகைய பரம்பொருளுடன் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார். சூரியனோ நெருப்போ சந்திரனோ அல்லது வேறு எந்த ஒளி தரும் பொருளோ அதை ஒளிர்விப்பதில்லை. காற்றும் அதை தீண்டுவதில்லை. அது சிந்தனைக்கோ அல்லது விவாதத்திற்கோ உட்பட்டதல்ல. நுட்பமானவற்றிற்கும் மிக நுட்பமானதற்கும் அப்பாற்பட்டது. அதை சுட்டிக்காட்டி வரையறுக்க முடியாது. அது கற்பனைக்கு எட்டாதது. அது அனைத்து விகாரங்களும் அற்றது, நோய்களற்றது, தூய அறிவின் வடிவானது. எதையும் பற்றி கொள்ளாமல் அனைத்தையும் துறப்பவர்கள் அதை அடைகிறார்கள். அது அனைத்து சொற்களுக்கும் ஒலிகளுக்கும் அப்பாற்பட்டது. குணங்களோ அழிவோ வீழ்ச்சியோ அற்றது. அது பரிபூரண அறிவின் மூலம் உணரக்கூடிய தூய இருப்பின் வடிவம். அதை அடைவது எளிதல்ல. வேதங்களை விட சிறந்ததும் மந்திரங்களின் வடிவமாக திகழ்வதுமான ஆகமங்களால் குறிப்பிடப்படும் அந்த மெய்ப்பொருள் அதுவே ஆகும். பினாகம் வில்லேந்தியவரும் ரிஷப கொடியுடைய ஈஸ்வரரும் மகர கொடியுடையவனை மன்மதனை நேரில் அளித்தவரும் தவத்தில் ஈடுபட்டிருந்தவருமான அந்த ஈஸ்வரன் தன்னை அந்த பரம்பொருளுடன் ஒன்றிணைத்து கொண்டார். லோமசர் கூறினார், அக்காலத்தில் தேவி கிரிஜா மிக கடுமையான தவத்தை செய்தால். அந்த தவத்தின் தீவிரத்தை கண்டு ருத்ரரே கூட அச்சமடைந்தார். தனது பெரும் தவத்தின் மூலம் அனைத்து செல்வங்களையும் வழங்குபவரும் சுய வடிவம் கொண்ட தனி பெரும் இருப்பாளருமான சம்புமூர்த்தியை சிவனாரை அன்னை பார்வதி வசப்படுத்தினாள். தேவியின் தவத்தால் ரிஷப கொடியுடைய இறைவன் வசப்படுத்தப்பட்ட போது பினாகம் எனும் வில்லை ஏந்திய தேவர்களின் தலைவன் சிவபெருமான் தனது தவ நிலையிலிருந்து விடுபட்டு அன்னை பார்வதி தேவி தங்கியிருந்த இடத்திற்கு விரைந்து சென்றார். அங்கு தோழிகள் மற்றும் பணிப்பெண்கள் சூழ ஒரு பீடத்தில் அமர்ந்திருந்த தேவியை அவர் கண்டார். இறை நிலவை போன்ற பேரழகுடன் அவள் திகழ்ந்தாள். அவளை கண்ட உடனேயே அந்த இறைவன் ஒரு வது இளம் பிரம்மச்சாரி வடிவத்தை மேற்கொண்டார். பிரம்மச்சாரி வடிவில் இருந்த அந்த பெருமான் பார்வதி தேவியின் தோழிகள் குழுவின் நடுவே சென்றார். அந்த பிரம்மச்சாரி வடிவில் இருந்த இறைவன் அவர்களிடம் இவ்வாறு வினவினார், ஒவ்வொரு உறுப்பும் பேரழகு வாய்ந்த மெல்லிய இடையுடைய இந்த பெண்மணி ஏன் தோழிகளுக்கு நடுவே அமர்ந்திருக்கிறார்? இவர் யார்? யாருக்குரியவர்? எங்கிருந்து வந்திருக்கிறார்? எதற்காக இந்த தவம் மேற்கொள்ளப்படுகிறது? தோழிகளே, நிகழ்ந்த அனைத்தையும் எனக்கு துல்லியமாக விவரியுங்கள். அப்போது ஐயா என்பவர் ருத்ரனாரிடம் அந்த தவத்திற்கான முக்கிய நோக்கத்தை கூறினார். இவர் இமயமலையின் புதல்வி. தவத்தின் மூலம் ருத்ர பெருமானையே கணவராக அடைய இவர் விரும்புகிறார். வேறு யாராலும் இயலாத மிக கடுமையான தவத்தை இவர் இங்கே மேற்கொண்டார். பிரம்மச்சாரியே, எனது சொற்களை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். இவை முற்றிலும் உண்மையானவை. அவளது சொற்களை கேட்டதும் படு இளம் பிரம்மச்சாரி வடிவில் இருந்த மகேசனார் அங்கிருந்த பரிவாரங்கள் அனைவரும் விமடுக்குமாறு இவ்வாறு புன்னகைத்து கொண்டு கூறினார்,
தோழிகளே, இந்த பார்வதி உண்மையில் அறிவற்றவள். எது நன்மை எது தீமை என்பது அவளுக்கு தெரியவில்லை. ருத்ரனை அடைவதற்காக ஏன் இத்தகைய தவத்தை செய்ய வேண்டும்? மண்டை ஓட்டை ஏந்திய அந்த நபர் மங்களமற்றவர். சுடுகாடே அவரது இருப்பிடம். அவர் அசிவர், மங்களமற்றவர் ஆவார். அவர் வீணாக சிவர், மங்களம் தருபவர் என்று அழைக்கப்படுகிறார். தோழிகளே, இவளால் விரும்பப்படும் ருத்ரன் இவளுடன் இணைந்தால் மெல்லிய இடையை கொண்ட இந்த பெண் சந்தேகத்திற்கிடமின்றி மங்களமற்றவளாகி விடுவாள். தக்ஷனின் சாபத்தால் அவர் ஏற்கனவே உருக்குலைந்து போயிருக்கிறார். அந்த துஷ்டர் யாகங்களில் இருந்தும் விலக்கி வைக்கப்பட்டுள்ளார். கொடிய விஷம் கொண்ட அரவங்களே அந்த சர்மனின் சிவனின் அங்கங்களாக மாறியுள்ளன. ருத்ரன் பிணங்களின் சாம்பலை பூசிக்கொண்டவர், யானையின் தோலை ஆடையாக அணிபவர். அவர் மிகவும் மங்களமற்றவர். எப்போதும் பிசாசுகள், பிரமத கணங்கள் மற்றும் பூதங்களால் சூழப்பட்டிருப்பவர். மென்மையான அங்கங்களை கொண்ட இந்த பெண்ணுக்கும் ருத்ரனாருக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு பிசாசை போல தன் உயிரை மாய்த்து கொள்ள அவள் விரும்புவது போல் உள்ளது. தோழிகளாகிய நீங்கள் அவளை தடுத்து நிறுத்துங்கள். வசீகரமான தேவேந்திரன், மிகுந்த தேஜஸ் கொண்ட யமன், பெரிய விழிகளை கொண்ட நைருத்தி, நீருக்கு அதிபதியான வருணன், குபேரன், வாயுதேவன் மற்றும் விபாவசுவான அக்னி தேவர் ஆகியோரை எல்லாம் புறக்கணித்துவிட்டு அக்னி தேவன் தோழிகள் கேட்டுக்கொண்டிருக்கையிலேயே கிரிஜா பார்வதி தேவி தவம் செய்து கொண்டிருந்த அந்த இடத்திற்கு பரமேஸ்வரன் இச்சொற்களையும் இது போன்ற பல சொற்களையும் கூறினார். ஒரு பிரம்மச்சாரி வடிவில் இருந்த ருத்ரனின் இச்சொற்களை கேட்டதும் கற்புக்கரசியான அந்த மங்கை பிரம்மச்சாரி வடிவம் பூண்டிருந்த மகேஸ்வரனார் மீது கோபம் கொண்டாள். ஐயனே, கற்புக்கரசியான விஜயாவே, அழகான பிரம்மலோச்சனியே, மிகுந்த பாக்கியம் பெற்ற சுலோச்சனையே, எனக்கு இழைக்கப்பட்ட இந்த செயல் முறையானது அல்ல. இப்போது இங்கே இந்த பிரம்மச்சாரியிடம் உங்களுக்கு என்ன வேலை? தேவர்களை இகழ்ந்து பேசுபவர் ஒருவர் பிரம்மச்சாரி வடிவம் கொண்டு இங்கு வந்துள்ளார். தோழிகளே, இந்த பையனை இங்கிருந்து அனுப்பிவிடுங்கள். இவனால் என்ன பயன்? இப்படி கூறிய பின்னர் பிரம்மச்சாரி வடிவில் இருந்த ருத்ரனாரிடம் அவள் கோபத்துடன் உரையாடினாள். பிரம்மச்சாரியே, விரைவாக சென்று விடுங்கள். தாம் இப்போது இங்கே தங்கக்கூடாது. தமது அர்த்தமற்ற பேச்சால் என்ன பயன்? அதனால் எந்த பயனும் இல்லை. அவள் இவ்வாறு கடிந்துரைத்த பின்னரும் அந்த பிரம்மச்சாரி அங்கேயே உறுதியாக நின்றார். புன்னகைத்து கொண்டே தாமதிக்காமல் விஜயாவிடம் மெதுவாகவும் உண்மையாகவும் பின்வரும் சொற்களை கூறினார். மெல்லிய இடை உடையவளே, அவள் ஏன் கோபப்படுகிறாள்? அதற்கான காரணம் என்ன? இனிமையான மற்றும் மனதிற்கு பிடித்தமான சொற்களையே எல்லோரிடத்திலும் கூற வேண்டும். நான் கூறிய அந்த உண்மையான சொற்களால் மெல்லிய உடல் அமைப்பை கொண்ட அந்த மங்கை ஏன் கோபமடைந்தாள்? இவ்வுலகில் சம்பு என்று அழைக்கப்படுபவர் ஒரு பிச்சைக்காரர். பிச்சைக்காரர்களிடம் விருப்பம் கொண்டவர். நான் சென்று சொல்லி இருந்தால் அந்த கோபம் நியாயமானதாக இருந்திருக்கும். இந்த பெண்ணுக்கு அழகான அங்கங்கள் உள்ளன. ஆனால் ஈசனாருக்கோ சதாசிவனாருக்கோ அழகான அங்கங்கள் இல்லை. அவை பயங்கரமான தோற்றம் அளித்ததாக உள்ளன. இந்த பெண்ணுக்கு அழகான பெரிய விழிகள் உள்ளன. ஆனால் பவனுக்கோ சிவனாருக்கோ உருக்குலைந்த சீரற்ற 3 விழிகள் உள்ளன. இத்தகைய தோற்றம் கொண்ட ருத்ரன் மீது அவள் ஈர்க்கப்பட எப்படி முடியும்? பெண்களின் கணவர்கள் நல்ல தோற்றம் கொண்டவர்களாகவும் எப்போதும் மையலில் விருப்பமும் உணர்வற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த பெண்ணிடம் அனைத்து நற்குணங்களும் உள்ளன. எந்த ஒரு நற்குணமும் இல்லாத ஒருவரால் அவள் எப்படி ஈர்க்கப்பட்டாள்? சிவனை குறித்து கேள்விப்படாதவர், அவரை காணாதவர் அல்லது அவரை குறித்து புரிந்து கொள்ளாதவர் யார் இருக்கிறார்கள்? காமத்தால் ஆட்கொள்ளப்பட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் சதாசிவத்தை அடைவது கடினம். அழகான இடையை கொண்ட இந்த பெண் தனது கடும் தவத்தினால் மிகுந்த கர்வம் கொண்டவளாகிவிட்டாள். ஸ்தானு, சிவனார் எப்போதும் எதற்கும் கட்டுப்படாதவர். அவள் அவரை எப்படி தன் கணவராக அடைய முடியும்? பெரிய விழிகளை உடையவளே, நான் என்ன கூறியதற்காக நீ இப்போது கோபம் கொள்கிறாய்? ஆண்களிடமும் குறிப்பாக பெண்களிடமும் கோபம் இருக்கும் வரை அந்த கோபத்தின் காரணமாக அவர்கள் ஈட்டிய புண்ணியம் அனைத்தும் சாம்பலாகிவிடும். மெல்லிய இடையையும் கற்பையும் கொண்ட பெண் காமம், கோபம், பேராசை, அகங்காரம், பொறாமை, வன்முறை, அடுத்தவர் உயர்வை பொறுக்காமை மற்றும் வஞ்சனை ஆகிய தீய குணங்களால் அனைத்தும் நன்மைகள் அழிந்து போகின்றன. எனவே துறவிகள் காமம், கோபம் போன்றவற்றை தவிர்ப்பதே முறையானது. ஈஸ்வரனாரை தியானிக்க வேண்டுமானால் கற்றறிந்தவர்கள் அவரை தூய அறிவின் வடிவில் இதயத்தின் மையத்தில் வைத்து தியானிக்க வேண்டும்.
பின்னர் துறவிகள் முனிவர்களின் வழக்கமான நடைமுறைகளை துல்லியமாக பின்பற்றி அவரை வழிபட வேண்டும். அவரை வேறு விதமாக எண்ணலாகாது. சம்புமூர்த்தியின் சிவனாரின் இந்த வார்த்தைகளை செவிமடுத்த விஜயா சர்வேஸ்வரனான சிவபெருமானிடம் கூறினார், இங்கிருந்து சென்று விடுங்கள். இங்கே உங்களுக்கு செய்ய ஒன்றுமில்லை. சிறுபிள்ளைத்தனமானவரே, வேறு எந்த வார்த்தையையும் கூறாதீர்கள். சொற்களை கையாள்வதில் வல்லவரான விஜயா, அதாவது பார்வதி தேவி, பிரம்மச்சாரி வேடம் பூண்டு வாதங்களிலும் விவாதங்களிலும் ஈடுபட்டிருந்த சதாசிவத்தை அங்கிருந்து அனுப்பிவிட்டார். மகேசனார் திடீரென அங்கிருந்து மறைந்தார். ஆனால் அங்கிருந்து தோழிகளோ அல்லது பரிவாரங்களோ காணாதவாறு கிரிஜைக்கு, பார்வதி தேவிக்கு மட்டும் அவர் மீண்டும் காட்சியளித்தார். பரமேஸ்வரன் தனது சுய வடிவத்தை ஏற்று அவளுக்கு முன்னால் திடீரென தோன்றினார். தேவி அவரை தன் இதயத்தில் தியானித்த போது அவளது இதயத்தில் வீற்றிருந்த தேவாதி தேவன் அவள் தியானித்த அதே வடிவத்தில் அவளது விழிகளுக்கு நேராக தோன்றினார். அந்த பதிவிரதையான கிரிஜா தேவி தன் விழிகளை திறந்தாள். அகன்ற விழிகளை கொண்ட அவள் ஒரு முகமும் இரு கரங்களும் கொண்டவளாக அனைத்து உலகங்களுக்கும் அதிபதியான தேவாதி தேவனை கண்டாள். அவர் யானை தோலை அற்புதமாக அணிந்திருந்தார். பிறை சந்திரனை சூடிய சடா முடியை கொண்டிருந்தார். யானை தோலால் தன் உடலை மூடியிருந்தாள். கம்பலன் மற்றும் அஸ்வதரன் ஆகிய பெரும் பாம்புகள் அவரது செவிகளில் காதணிகளாக அமைந்திருந்தன. மிகுந்த தேஜஸ் கொண்ட அந்த இறைவனின் கழுத்தில் நாகங்களின் அரசனான வாசுகி ஒரு மாலையாக திகழ்ந்தது. அவரது கரங்களில் அணிந்திருந்த வளையல்களும் அரவங்களால் ஆனவை. மிகுந்த மதிப்புமிக்க அந்த வளையல்களை ருத்ரனார் மிகவும் பிரம்மாண்டமாகவும் ஒளி வீசுமாறும் அமைத்திருந்தார். அன்னை பார்வதி தேவிக்கு முன்னால் இவ்வாறு தோன்றிய சம்புமூர்த்தியான சிவனார் அவளிடம் விரைவாக கூறினார், அழகிய பெண்ணே, உனக்கு வேண்டிய வரத்தை தேர்ந்தெடுப்பாயாக. மிகுந்த நாணத்தால் உந்தப்பட்ட அந்த பதிவிரதை சங்கரனாரிடம் கூறினாள், தேவாதி தேவனே, தாமே என் கணவர் முன்பு தாட்சாயினியாக இருந்த நான் தக்ஷனின் யாகத்தை அளித்ததையும் அதற்கான காரணத்தையும் தாம் மறந்து விட்டீரா என்ன? தேவர்களின் காரியத்தையும் நிறைவேற்றுவதற்காகவும் தாரகாசுரனை வதம் செய்வதற்காகவும் மேனையின் மகளாக இப்போது பிறந்திருக்கும் அதே பெண் நான் தான். உமக்கும் எனக்கும் ஒரு மகன் பிறப்பான். எனவே மகேஸ்வரனாரே, எனது வேண்டுகோளை தாம் நிறைவேற்ற வேண்டும். தாம் இமவானிடம், இமயமலை மன்னனிடம் செல்ல வேண்டும். இந்த விஷயத்தில் தாம் தயங்க தேவையில்லை. முனிவர்களுடன் சென்று அவரிடம் எனக்காக என் கரத்தினை திருமண உறவை யாசிப்பீராக. மகாதேவரே, என் தந்தை அதற்கேற்ப செயல்படுவார் என்பதில் ஐயமில்லை. தங்களின் வேண்டுகோளின்படி முன்பு நான் தக்ஷனின் மகளாக இருந்தபோது என் தந்தை என்னை உங்களுக்கு திருமணம் முடித்து தந்த வேளையில் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட முறைப்படி நீங்கள் திருமண சடங்குகளை செய்யவில்லை. உன்னத குணம் கொண்ட தக்ஷன் நவகிரகங்களை, கோள்களை வழிபடவில்லை. அது கோள்களுக்குரிய விஷயமாக இருந்ததால் அதில் ஏற்பட்ட குறைபாடு மிக பெரியதாக இருந்தது. எனவே நற்செயல்களுக்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியே, தேவர்களின் காரியங்களை நிறைவேற்றுவதற்காக விதிமுறைகளின்படி திருமணச் சடங்கை நீங்கள் மீண்டும் நடத்த வேண்டும். அப்போது மகாதேவனார் புன்னகைத்து கொண்டே கிரிஜையிடம், அன்னை பார்வதி தேவியிடம் கூறினார், அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட இந்த முழு பிரபஞ்சமும் இயற்கையிலேயே உன்னால் மயக்கப்பட்டு 3 குணங்களால் சத்வம், ரஜஸ், தமஸ் ஆகியவற்றால் சூழப்பட்டுள்ளது. அன்னை பார்வதியே, அகங்காரத்திலிருந்து மகத் தத்துவம் தோன்றியது. மகத் தத்துவத்திலிருந்து தமஸ் தோன்றியது. ஆகாயம் தமசால் சூழப்பட்டது. ஆகாயத்திலிருந்து வாயுவும், வாயுவிலிருந்து அக்னியும் தோன்றின. அக்னியிலிருந்து நீரும், நீரிலிருந்து பூமியும் தோன்றின. பூமியும் பிற பூதங்களும் அசையும் மற்றும் அசையாத தன்மையை கொண்டவை. சிறந்த முகத்தை உடையவளே, கண்ணுக்கு தெரியும் அனைத்து அழியக்கூடியவை. இதை அறிந்து கொள், பெருமை மிக்கவளே. ஒரே ஒரு பரம்பொருள் பலவாக மாறியுள்ளது. குணங்களற்ற அந்த பொருள் குணங்களால் சூழப்பட்டுள்ளது. எப்போதும் பிரகாசிக்கும் சுய ஒளி கொண்ட அந்த பொருள் பிரஜ்யோத்ஸ்னா பேரொளி உடன் இணைக்கப்பட்டுள்ளது. சுதந்திரமான அந்த பொருள் சார்ந்திருக்கும் நிலையை அடைந்துள்ளது. தேவியே, தம்மால் ஒரு பெரிய காரியம் சாதிக்கப்பட்டுள்ளது. முழு பிரபஞ்சமும் மாயையால் சூழப்பட்டுள்ளது. சிறந்த அறிவின் மூலம் அது முழுமையாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. நற்செயல் புரிபவர்களால், புலன்களின் தொகுப்புகளால் அது மறைக்கப்பட்டிருந்தது. அனைத்து ஆன்மாக்களும்
உயர்ந்த நன்மையை நோக்கியே செயல்படுகின்றன. அந்த கோள்கள் எவை? அந்த நட்சத்திர கூட்டங்கள் எவை? தம்மால் படைக்கப்பட்டவற்றில் எவை பாதிக்கப்பட்டுள்ளன? சிறந்த நிறம் கொண்டவளே, சர்வனின் சிவனின் பொருட்டு அனைத்தும் விடுவிக்கப்பட்டுள்ளன. எங்கள் வெளிப்பாடு என்பது முக்குணங்கள் சத்வ ரஜஸ் தமஸ் மற்றும் அவற்றின் விளைவுகளின் பின்னணியிலேயே நிகழ்கிறது. உண்மையில் தாம் ரஜஸ் சத்வ மற்றும் தமஸ் ஆகிய குணங்களின் இயல்பை கொண்ட பிரகிருதி, இயற்கை சக்தி ஆவீர். எனவே தாம் இடைவிடாது செயல்படும் ஆற்றல் கொண்டவர். எனவே நான் அப்படிப்பட்டவள் அல்ல. நான் இமவானிடம் செல்ல மாட்டேன், எதையும் யாசிக்கவும் மாட்டேன். கொடு என்ற சொல்லை உச்சரித்தாலே ஒருவன் உடனடியாக தன் மதிப்பையும் மரியாதையையும் இழந்து விடுகிறான். மென்மையான இயல்பை உடையவளே, இதை உணர்ந்து உன் விருப்பப்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதனை கூறுவாயாக. அனைத்தும் உனக்கு தகுந்தவாறு நீயே கூற வேண்டும். அவர் இவ்வாறு கூறியதும் தாமரை போன்ற விழிகளை கொண்ட அந்த பதி விரதை கற்புக்கரசி பின்வருமாறு கூறினாள். நீயே ஆத்மா, நானே பிரகிருதி, இதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆயினும் சம்புமூர்த்தியே, திருமண பந்தம் என்னும் அந்த மகத்தான சடங்கு நிறைவேற்றப்பட வேண்டும். பௌதிக உடல் என்பது அவித்யையால், அறியாமையால் உருவாக்கப்படுகிறது. உண்மையில் உடல் ஏதுமற்ற பரம்பொருள் தாமே ஆவீர். ஆயினும் இம்முறையில் ஒரு பௌதிக உடலை உனக்கு ஆடையாக உருவகமாக ஏற்றுக்கொள்வாயாக. சம்புமூர்த்தியே, என் வேண்டுகோளின்படி பன்முக தன்மையையும் பலவிதமான படைப்புகளையும் உருவாக்குவாயாக. என்னை என் கரத்தை கோரி பெற்று எனக்கு தாம்பத்திய இன்பத்தை அருள்வாயாக. உலக வழக்கத்தை பின்பற்றுமாறு அவள் கூறியதை செவிமடுத்து உயர்ந்த உள்ளம் கொண்ட மகேஸ்வரன் அப்படியே ஆகட்டும் என்று உரைத்து ஏற்றுக்கொண்டார். பின்னர் புன்னகைத்து கொண்டே தனது இருப்பிடத்திற்கு சென்றார். அங்கு அவர் சிறந்த தேவர்களால் முறைப்படி போற்றப்பட்டார். இதற்கிடையில் அன்னை பார்வதியை காணும் அவசரத்தில் இருந்த இமவான் தன் மனைவி மேனையுடனும் தன் புதல்வர்கள் மற்றும் பிற மலைகளுடனும் அங்கு வந்து சேர்ந்தார். அப்போது மலைகளுடன் வந்த இமவானை அன்னை பார்வதி தேவி கண்டார். கற்புக்கரசியான அவர் அவரை மரியாதை செய்யும் விதமாக எழுந்து நின்றார். பின்னர் தன் பெற்றோர், சகோதரர்கள் மற்றும் அனைத்து உறவினர்களிடமும் தலை வணங்கினார். பெரும் புகழ் பெற்ற இமயமலை மன்னன் தன் மகளை அழைத்து தன் மடியில் அமர்த்தி கொண்டான். விழிகளில் நீர் ததும்ப அவள் இனிய சொற்களை கூறினான். அவன், பெரும் பாக்கியம் கொண்ட கற்புக்கரசியே, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அதனை செவிமடுக்க விரும்பும் எங்களிடம் அனைத்தையும் கூறுவாயாக. அந்த இனிய சொற்களை கேட்ட அவள் தன் தந்தையிடம் இவ்வாறு கூறினாள். கடுமையான தபத்தின் மூலம் மன்மதனை அழித்தவரை நான் வேண்டிக் கொண்டேன். மற்றவர்கள் எவராலும் எளிதில் நிறைவேற்ற முடியாத எனது பெரும் காரியம் இப்போது நிறைவடைந்தது. மகாதேவனார் திருப்தி அடைந்தார். அவர் வரமளித்து என்னை திருமணம் செய்ய முன்வந்தார். அப்போது நான் சம்புமூர்த்தியிடம், சம்புவே, என் தந்தை இல்லாமல் என் திருமணம் எவ்வாறு நடைபெறும் என்று வினவினேன். அதன் பின் திரிபுரத்தை அளித்தவர் தான் வந்த வழியே சென்று விட்டார். அவள் கூறிய அந்த வார்த்தைகளை கேட்டு அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அறநெறி கொண்ட அவர் தன் உறவினர்கள் சூழ மீண்டும் தன் மகளிடம் இவ்வாறு கூறினார். நாமும் மற்ற மலைகளும் அவரவர் இருப்பிடங்களுக்கு செல்வோம். பினாகம் ஏந்தியவரும் காளையை தன் அடையாளமாக கொண்டவருமான இறைவனை இவள் ஏற்கனவே மகிழ்வித்து விட்டாள். இமயமலையை தலைவராக கொண்ட தேவர்கள் அனைவரும் அவ்வாறு கூறினர். அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி சிறந்த சொற்களால் அன்னை பார்வதி தேவியை போற்றி துதித்தனர். அவர்கள் அவளை புகழ்ந்து துதித்து கொண்டிருக்கையிலேயே இமயமலை அவளது சிறந்த நிறம் கொண்ட மங்கையை தன் தோள்களில் ஏந்தி கொண்டாள். மலைகள் அனைத்தும் ஆர்வத்துடன் அவளை சூழ்ந்து கொண்டு அவளை அவனது இமயமலையின் இருப்பிடத்திற்கு கொண்டு சென்றன. தெய்வீகமான துந்துபி முரசுகள் முழங்கின. சங்குகளும் பலவிதமான இசைக்கருவிகளும் இசைக்கப்பட்டன. மலர் மழையுடன் அவளை தன் இல்லத்திற்கு கொண்டு வந்தாள். அவள் முறைப்படி வழிபட்டாள். அவர்கள் பலராலும் அவன் வழங்கப்பட்டாள். மிகுந்த தேஜஸுடன் ஒளியுடன் திகழ்ந்த அந்த தவ பெண்மணி தேவர்கள், சாரணர்கள், மகரிஷிகள் மற்றும் அனைத்து சித்த கணங்களாலும் வழிபடப்பட்டாள். அவ்வாறு வழிபடப்பட்ட அந்த தேவி அங்கு வந்திருந்த பிரம்மதேவர், தேவர்கள், பித்ருக்கள், யக்ஷர்கள் மற்றும் பிறர் அனைவரிடமும் பின்வருமாறு கூறினாள். இங்கு வந்துள்ள நீங்கள் அனைவரும் உங்கள் இருப்பிடங்களுக்கு செல்லுங்கள். பரமேஸ்வரனுக்கு உங்கள் முழு மன நிறைவுடன் சேவை செய்யுங்கள். இவ்வாறு தனது தந்தையின் இருப்பிடத்திற்கு சென்ற அன்னை பார்வதி தேவி மிகுந்த ஒளிவீச்சுடன் திகழ்ந்தாள். எப்போதும் மனதிலேயே சதாசிவத்தை நினைத்து கொண்டிருந்ததால்
அவளை மேலான தேவர்கள் போற்றி வழிபட்டனர். 22ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.